ஜிண்டாவில் வந்து பீருக்கு தான் ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் இருக்குது. ஃப்ரெஷ் பீரை வந்து ஃபில் பண்ணி எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போயிட்டு இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் பீர் வரும். டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பீர் இருக்குது போல். இது ரெண்டு எல்லோ பீரா, ஜிண்டா பீர் ரைட்? ஓ ஓகே. வீட் பீர் வாங்கலாம். ஓ டேஸ்ட் பண்ணுங்க. ஒயிட் பீருங்க எல்லாமே வந்து பிளாக் பீர்லாம் வந்து அரிசியில் செஞ்சுருக்காங்கல்ல, வந்து ஆல்கஹால் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம். ஆக்சுவலி எல்லா டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஆனால் சின்ன வராமல் இருப்பாங்க. அது ஸ்மால் சைஸ் தான். 20 RMB. 20 RMBன்றது வந்து நம்ம ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சைனாவில், அது இந்த ரீஜனில் ஷீனிங் ஃபேன் பார்க்குறேன். வேர்ல்டுலேயே வந்து ஃபேமஸ். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீர் வந்து ஜெர்மன் அந்த டெக்னாலஜியை வச்சு தான் வந்து 1993 ப்ரிப்பேர். ஸோ ஜிண்டா பீர் குடிச்சு பார்க்கலாம். பீருக்குன்னு தனியாக வந்து ஃபெஸ்டிவலும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் பீர் குடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து 1500 வெரைட்டியான பீர்ஸ் வந்து பீர் மியூசியம். அப்புறம் வந்து பீர் இதான் பிளாக் பீரு. வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இன் ஒன். ஜிண்டாவில் வந்து பீருக்கு தான் ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து ஃப்ரெஷ் பீர் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பீரு அதை குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் இருக்குல்ல, இதுலெல்லாம் பீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி, ஐ மீன் அவங்க எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அங்கேருந்து இதில் பிளாக் பண்ணி அந்த கேஸில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இதில் வந்து பீர்லாம் ஃப்ரெஷ் பீரை வந்து ஃபில் பண்ணி எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போய்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் வைஸாகவும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த கண்டெய்னர் தான். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரை பிளாக் பண்ணி தான் இதில் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் பீர் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னென்ன வெரைட்டியான பீர் இருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பீர் இருக்குது போல். இது ரெண்டு ஒயிட் பீராங்க, எல்லோ பீரா. இது ரெண்டு எல்லோ பீரா. எல்லோ பீரா கலரில் சொல்கிறாங்க. ஓ திஸ் இஸ் ஜிண்டா பீர் ரைட்? இந்த ஸ்பெஷல் பீர். ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாரு ராஜி, இல்லைன்னா ஒயிட் பீரா. பிளாக் பீர்னா பேச சொல்லு.它是用这个大麦炒糊了一个工艺，然后做成了黑瓷。என்னவா? பார்லினா பார்லி அரிசி இருக்குல்ல, ஒயிட் கலர் பார்லி கஞ்சி. அந்த அரிசி வந்து ஃப்ரை பண்ணி அது ஃபர்மெண்ட் பண்ணி அது வந்து பீர் எடுப்பாங்க. ஓ அரிசில இருந்தா? அதான் வந்து பிளாக் பீர். ஓ ஓகே. வேற ஒயிட் பீர், ரெட் பீர்னா இதுவா? கிரேப்ஸா? எல்லோ 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 பீர். வீட்டை பெர்மனன்ட் பண்ணி அதில் பண்ணுவாங்க. அப்போ ஜிண்டா பீர்னா என்னது? ஜிண்டா பீர் என்ன சொல்கிறோம்? லோ ஜிண்டா பீர் ஆல்கஹால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. கேன் யூ கிவ் ஆல் மேபி ஆஃப் கிளாஸ் கேளு. 3 வெரைட்டிக்கு வாங்கிக்கலாமா? பிளாக் பீரு, ரெட் பீரு, பிளாக் பீரு, ரெட் பீரு, எல்லோ பீரு, ஜிண்டா பீரு. ஸோ எல்லாத்துலேயும் பீர் வாங்கலாம். ஓ டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். இது பிளாக் பீருங்க. சூப்பர் இருக்கு.
black beer வந்து ரொம்ப கசப்பா இருக்கு. 这是 white beer. It's a white beer. So white beerங்க.这是那个 yellow beer. Yellow beer. Yellow beer இது. அப்பா ஜிண்டா beer தான் பெஸ்ட். ஜிண்டா beer. ஆக்சுவலி ஜிண்டா பீர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து பிளாக் பீர்லாம் வந்து அரிசியில் செஞ்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது. நம்ம வந்து ஆல்கஹால் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம். இது வந்து ஜிண்டா பீர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், அதனால் கசப்பும் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி எல்லா டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது, ஆனால் ஜிண்டா பீர் தான் பெஸ்ட்டு. Ginger beer? Yeah. 这个还是要 smoke， 20， 然后这个是那个 58。 давай немшо. Yeah, small. நொர வராமல் இருப்பாங்க அப்படியே, அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஓகே. ஏய் உள்ள போலாம். Maybe under the fan. Do you have peanut? Peanut. ஸோ இது வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்மால் சைஸாக 20 RMB. 20 RMBன்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 220 ரூபாய் வரும். சரி. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் பாரு, இதான் பிளாக் பீரு. ஆனால் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கசப்பாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சீலிங் ஃபேன் இருக்குங்க எல்லாத்துலேயும் பாருங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சைனாவில், அது இந்த ரீஜனில் சீலிங் ஃபேன் பார்க்குறேன். வேறு எந்த வீட்லேயும் சீலிங் ஃபேன் கிடையாது. ஏன்னா வந்து மைனஸில் இருக்கும். இங்கே வந்து 2 மாதம் மட்டும் தான் சம்மரு, மற்ற நேரத்துலலாம் வந்து டெம்பரேச்சர் வந்து 7 to -10 வரைக்கும் இருக்கும். அதனால் சீலிங் ஃபேனே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பாருங்கள், எங்கள் வீட்லேயும் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 24 hours வந்து ஏசி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து 5th floor, லாஸ்ட்டு 6வது ஃப்ளோரு. சீலிங் ஃபேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் ஏசி தான் இருக்குது. வாய்ப்பே இல்லை, செம்ம சூடு. அதனால் வந்துட்டு ஏசி ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி சீலிங் ஃபேன் இருந்துச்சுன்னா ஏசி தேவையில்லாமல் இருந்திருக்கும். கேம் போடலைன்னு தெரில, இங்கேலாம் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஜிண்டா பீர் குடிச்சு பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஆல்கஹால் கண்டென்ட் கம்மி. வேர்ல்டுலேயே வந்து ஃபேமஸ். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீர் வந்து ஜிண்டா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுளில். ஜிண்டா பீர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு பீரு. ஜெர்மன் அந்த டெக்னாலஜியை வச்சு தான் வந்து 1993 ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஜிண்டா ரீஜன் வந்து ஜெர்மனுடைய ஆதிக்கத்தை கீழே இருந்தப்போ அவங்க வந்து இந்த பீரை வந்து அவங்க டெக்னாலஜி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதோடைய பீர் மியூசியம்னு ஒன்று இருக்குங்க. நான் வந்து ஃபர்தராக வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து பீர் மியூசியம் வருவோம். பீருக்குன்னு தனியாக வந்து ஃபெஸ்டிவலும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பீர் திருவிழான்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட வந்து 1500 வெரைட்டியான பீர்ஸ் வந்து அங்கே இருக்குமா, டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். ஸோ அதுவும் போடுவோம். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பீர் குடிக்க போகிறேன். எப்படி சொல்கிறது,
நம்ம ஊரில் குடிச்சிருக்கேன் பீரு. இந்த அளவுக்குலாம் ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்தளவுக்குல எப்பயாவது அக்கேஷனாக ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி. ஆனால் இந்த பீர் மாதிரி டேஸ்ட்டு நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல. உண்மையிலே வந்து ஜிண்டா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீர்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் வந்து டேஸ்ட்டே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப கசப்பாக இருக்கும், குடிக்கவே முடியாது ஸ்நாக்ஸ் இல்லாமல். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா இருக்குது. சப்போஸ் ஜிண்டா வந்தீங்கன்னா ஜிண்டா பீர் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர்லேயும் கிடைக்குன்னு நினைக்கிறேன் இம்போர்ட்டட் பீர். ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஜிண்டா பீர் குடிச்சிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து பீர் மியூசியம், அப்புறம் வந்து பீர் ஃபெஸ்டிவல், அதுவும் நம்ம வந்து சேனல் அப்டேட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், see you.